வருஷமா இருக்குங்க. ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? எப்படி இருக்கு? தொந்தரவுல எதுவுமே இல்லைங்க. சுகர் தான் அப்படி வர மேல போகுது. இல்ல இதை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சுகர் பாக்குற மீட்டர் கொடுத்துருக்கேன். அது எவ்வளவு நாளைக்கு ஒரு வீட்டுல செக் பண்ணிக்கிறீங்க? 15 நாளைக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. பண்றீங்க, வார வாரம் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அதை பண்றீங்களா? இப்ப இன்சுலின் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க உங்களுக்கு சந்தேகம் என்ன நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்ப 25 வருஷமா சுகர் இருக்கு, வயசு 60 62 ஆகுது. ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்க. என்ன பாதிப்பு வரும்னு உங்களுக்கு கவலையா இருக்கு? எனக்கு கிட்னில வருமானு பயம், அப்புறம் ஹார்ட்ல ஏதாச்சும் வருமானு ஒரு பயம் இருக்குங்க சார். அப்புறம் காலில் ஏதாவது புண்ணு வந்து அந்த ஆறாம் போயிருது, அந்த பயம் 3 வருஷம் வருது. இதுதான் காமனா சக்கரை நோய் நீண்ட நாள் இருக்கக்குள்ள கண்ட்ரோல் இல்லைன்னா வர்ற பாதிப்பு. நீங்க கேட்கறது அருமையான கேள்வி, கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்துக்கிட்டே இருக்கீங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்குதான் உங்களுக்கு முறையா நான் 3 மாசத்துக்கு டெஸ்ட் எல்லாம் எழுதுறத பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கரெக்டா பரிசோதனைகள் பண்ணி உணவு கட்டுப்பாடு எழுது, எக்ஸசைஸ் சொல்றோம் இல்லையா, டெய்லி நடக்கணும் 1/2 மணி நேரம், உணவு இவ்வளவுதான் சாப்பிடணும், செக்அப் கரெக்டா வந்தீங்கன்னா இதை பத்தி பயப்பட வேண்டாம். இப்ப உங்களுக்கு முறையா வருஷத்துக்கு 3 தடவை எல்லா செக்அப் கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்கு கால் பரிசோதனை பார்த்தோம், நார்மலா இருக்கு. அந்த உணர்ச்சியெல்லாம் தொட்டு பார்த்து தெரிஞ்சது இல்லையா, கரெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு இருதய பாதிப்பு வருமானு கேட்கறீங்க இல்லையா, இது எப்படின்னா சக்கரை கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கணும். இந்த ஆவரேஜ் சுகர் போன செப்டம்பர்ல உங்களுக்கு பார்த்தது 6.8. இப்ப இந்த 4 மாசம், 1 வருஷம் 8 மாசம் கழிச்சு கொஞ்சம் அதிகமாகும் 7.4. இது மறுபடியும் பழைய அளவுக்கு 7க்கு கீழே கொண்டு வந்துடணும். கொலஸ்ட்ரால் 6 மாசத்துக்கு செக் பண்ணிக்கணும், ரெகுலரா நடக்கணும். கொலஸ்ட்ரால் செக்அப் பண்ணுவாங்களா? ஆமா, 6 மாசத்துக்கு உங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு மாத்திரை 52 இருந்து 55 வந்துட்டேன். மார்ச்ல 54 இருந்தீங்க சரிங்களா? இப்ப 2வது இந்த உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரத்த ஓட்டம் எல்லாம் தடைபடாம இருக்க மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன், கால் நரம்பு தளர்ச்சி. இதை கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா செக் தான், பயப்பட தேவையில்லை. அடுத்த சந்தேகம் உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வருமானம், அது இதே மாதிரிதான் சக்கரை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். பக்கத்துல ஒருத்தருக்கு வந்துச்சுங்களா, அதனால பயம் வந்துருது. அதான் உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராம இருக்கும். சிறுநீரக பரிசோதனை, ஸ்கேனு, சிறுநீர் இருக்கு இல்லையா, யூரின்ல காலையில உப்பு வருதான்னு டெஸ்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு போன வருஷம். அடுத்த வருஷம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு கிரியாட்டின் நார்மலா இருக்கு. சோ இந்த மாதிரி தேவையான பரிசோதனைகள் கரெக்டா பண்ணிட்டு கரெக்டா வீட்டுல சுகர் பார்த்து நீங்க போன்ல கான்டாக்ட் பண்ணி இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோ இப்ப உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா இன்சுலின் போடுறதுனால? கம்ஃபர்டபுளா இருக்கு, லோ சுகர், பயம் இது இல்லை. முக்கியமானது என்னன்னா நீங்க கட்டுப்பாட்டுல எல்லாம் வச்சிருக்கிறப்போ ரொம்ப நாள் சக்கரை இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் வராது. அதுக்குதான் உங்களுக்கு முன்னாலேயே லேசா ஏறக்குள்ள இன்சுலின் கொடுத்துட்டேன். இன்னொரு சந்தேகம், இன்சுலின் போட்டு இருக்காங்க தப்பு இல்லைங்களா? இல்ல, இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணும். உடம்புல இன்சுலின் குறையுது, அதை வந்து நம்ம இன்சுலின் மருந்து மூலம் போடுறோம். இப்ப வீட்டுல கிணறு இருக்கு, கரண்ட் வறண்டு போயிருது, போர்வெல் போடுறோம். போர்வெல்லும் வறண்டு போனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வீட்டுல தண்ணியே இல்ல கிணத்துல, என்ன பண்ணுவீங்க? லாரியில வாங்குவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இன்சுலின். உங்க உடம்புல இன்சுலின் சுரக்கிறது நின்றுச்சு, இன்சுலின் பேனால வாங்கி போட்டுக்கிறீங்க, இவ்வளவுதான். இன்சுலின் உடம்புல சுரக்கிறதும் நீங்க போற இன்சுலின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நல்ல இன்சுலின் இல்லாத மாத்திரையில கண்ட்ரோல் வராதுங்க. இல்ல, வரும். உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகாதனால இன்சுலின் இப்ப கொஞ்ச நாளா கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு சக்கரை மாத்திரை 2 வேளை கொடுக்குறேன், அது மட்டும் 10 ஏன்னா உடம்புல இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு, அதனாலதான் இப்ப இன்சுலின் போடுறேன். சரிங்களா?